அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். 1972 பிப்ரவரியில் திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்தது. டெவில் என்ற சங்கேத பெயர் சூடப்பட்ட இந்த திட்டத்தின் முதல் 3 வருடங்களுக்கு 5 கோடி ரூபாய் நிதி வழங்கினார்கள். இதில் பாதி தொகையை அந்நிய செலவாணி மூலமான செலவுகளுக்கே பயன்படுத்த வேண்டி வந்தது. இந்த சமயத்தில் ஏர் கமோடராக பதவி உயர்வு பெற்ற நாராயணன் DRDLஇன் இயக்குநராக பொறுப்பேற்றார். அபார சக்தி படைத்த மனிதர் நாராயணன் சிவிலியன்கள் அதிகமாக பணியாற்றும் தமது ஆய்வு கூடத்தில் பல இராணுவ அதிகாரிகளையும் இணைத்து கொண்டார் நாராயணன். ஏவுகணை ஆலோசனை குழு கூட்டங்களில் நான் பங்கேற்பது படிப்படியாக குறைந்து போய் ஏவுகணை ஆலோசனை குழு கூட்டங்களில் டாக்டர் அப்துல் கலாம் பங்கேற்பது படிப்படியாக குறைந்து போய் கடைசியில் அறவே நின்று போனது. ஆனாலும் நாராயணன் பற்றியும் அவரது டெவில் விஷயங்கள் பல விஷயங்கள் திருவனந்தபுரத்தை எட்ட ஆரம்பித்தன. ஒரு மகத்தான மாற்றம் ஹைதராபாத்தில் மலர்ந்து கொண்டிருந்தது. 1975 புத்தாண்டு தினம் ஒரு புது வாய்ப்பை வழங்கியது. நாராயணன் தலைமையில் தொடர்ந்து கொண்டிருந்த டெவில் திட்டப்பணியை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். டாக்டர் பிரம்ம பிரகாஷ் குழுவின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். ஒரு ராக்கெட் நிபுணர் என்ற முறையில் நான் அந்த குழு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தார். டாக்டர் அப்துல் கலாம் இடம்பெற்றிருந்தார். காற்று இயக்கவியல், கட்டமைப்பு, வேகத்தை அதிகரிக்கும் திறன் சம்பந்தப்பட்ட வேலைகளை டாக்டர் அப்துல் கலாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். 1975 ஜனவரி 1 தேதியிலும் 2ஆம் தேதியிலும் DRDLஇல் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். திருவனந்தபுரத்தில் 1975 மார்ச் கடைசி வாரத்தில் அவர்களுடைய நிறைவு கூட்டம் நடைபெற்றது. ஏவுகணை தேவையான துணை சாதனங்களில் திரவ ராக்கெட் பகுதி தவிர வேறு எல்லா அம்சங்களிலும் போதுமான முன்னேற்றம் அடைந்திருப்பதாக அவர்களுக்கு தோன்றியது. மீண்டும் நாளை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றியே பார்ப்போம். அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தினசரி ஒரு திருக்குறள் படியுங்கள். ஒரு அத்தியாயத்தில், ஒரு அதிகாரத்தில் ஒரு குறள் படியுங்கள். நிச்சயம் நீங்கள் நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்ய மாட்டீர்கள் என்பது என்னுடைய வண்ணமான திண்ணம். நன்றி, வணக்கம்.